வேத பாகம் ஓசியா 6ஆம் அதிகாரம் வசனம் 6. ஓசியா 6ஆம் அதிகாரம் வசனம் 6. பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு கூட இடைப்படுவராக பேசுவாராக. ஆமென். Scripture reading for today is taken from Hosea 6 verse 6. Hosea 6 verse 6. For I desire mercy and not sacrifice, and the knowledge of God more than burnt offerings. May the good Lord add His blessings upon this reading and meditation of His word for us today. Amen. God has been faithful to us, even we were not faithful to Him. Amen. In all times, sometimes we are not faithful, but God has been faithful. Faithful Tamil, Viswasam. Viswasam, faith Viswasam. Faithful. நம்ம ஆண்டவர் எப்பயுமே நம்மகிட்ட உண்மையாக தான் இருக்கிறாரு. நம்ம உண்மையா இல்லைன்றாலும் அவர் எப்பயுமே உண்மையா இருக்கிறார். ஒரு விஷயம் நம்ம கலை வணங்கி ஜெபம் செய்வோம். Lord, we thank you for this word this morning, Lord. Lord, I surrender each and everyone here. As your word comes, Lord, it's not me who's going to speak. It's through me that you're going to speak, Lord. You gave us this word today, and I pray that you will bless each and everyone here, Lord. As we return home, Lord, help us to be a blessing to one another, Lord Jesus. I give you all the glory and all the honor. In Jesus' most precious name, we pray. Amen. So, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வசனம், ஒரு ஷார்ட்டான வசனம் தான். இன்னைக்கு ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். For I desire mercy, not sacrifice, and the knowledge of God rather than burnt offerings. So இந்த வசனம் நிமித்தம் தான் நம்ம இன்னைக்கு we are going to go deeper. We are going to நம்ம ஆராய்ச்சி பார்க்க போறோம். இந்த வசனம் நம்மள்ட்ட என்ன சொல்லுது? தேவன் சொல்றாரு, I desire mercy. உங்கள்கிட்ட என்னைக்கும் என்ன பேசுறாருனாக்கா, இரக்கத்தை விரும்பும் தேவனாக இருக்கிறார். God desire the mercy, not sacrifice. Not sacrifice. Sacrifice தமிழ்ல நம்ம பலி இருக்கு. இது ஓல்ட் டெஸ்டிமென்ட் பேஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நியூ டெஸ்டிமென்ட் வரும். அண்ட் தேவனை அறிகிற அறிவும் விரும்புகிறார். God prefers or God wants us or desires us to have the knowledge of God rather than burnt offerings. Okay, உகந்த காணிக்கைகளை இல்ல உகந்த பலிகளை விரும்பாத தேவன்னு சொல்ல, but he wants us to have the knowledge. தேவனை அறிகிற அறிவை நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், ஸோ இந்த வசனத்துக்கு போற முன்னுக்கு இந்த ஓசியாவோட ப்ராஃபட் நினைக்கிறேன் நம்ம பைபிள் ஸ்டடியிலேயே பாஸ்டர் ரொம்ப டீப் டைவ்ஸ்லாம் பண்ணி நம்மள்ட்ட தெளிவா இந்த ஓசியா புக்கை நம்ம படிச்சிட்டோம். ஆமென். அப்ப யாருக்கும் தெரியல, நான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, இந்த ஓசியா புக்கு என்ன சொல்லுது? ஓசியா புக்ல ஒரு ப்ராஃபட் இருந்தாரு. அந்த ப்ராஃபட் பேரு எரேமியாவா? ஓசியா புக்ல ஓசியா தான் இருப்பாரு. ஓகே, கெல்வின் இருக்க மாட்டாங்க. ஓசியா புக்ல ஓசியான்னு ஒரு ப்ராஃபட் இருந்தாரு. தேவன் ஒரு விஷயத்தை இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லணும்னு ஓசியா ப்ராஃபட் யூஸ் பண்றாரு. ஓகே,
எப்படி யூஸ் பண்றாரு? அவரோட வாழ்க்கை நிமித்தம் தேவன் ஒன்று சொல்ல வர்றாரு. ஸோ ஹோசியா தேவன் என்ன சொன்னாரு? கோ அண்ட் மேரி அ பியூட்டிஃபுல் லேடி. விபச்சாரியை போயிட்டு கல்யாணம் பண்ண சொல்றாரு. ஓகே, அவர் என்ன பண்றாரு? யான் நான் போய் விபச்சாரியை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு கேட்கல, கீழ்படிந்து போய் கல்யாணம் பண்றது. கொஞ்சம் வருஷம் கடந்து போகுது. என்ன ஆகுது? அந்த விபச்சாரி மறுபடியும் விட்டுட்டு ஓடி போயிட்டான். கதை புரியுதா உங்களுக்கு? நான் ரொம்ப சிம்பிளான தமிழ்ல சொல்றேன். எங்க அம்மா மாதிரியே நான் வந்து கிராஜுவேட்டான தமிழ்ல என்னால பேச தெரியாது. நான் வந்து உங்களில் ஒருவன், நான் இப்படிதான் பேச முடியும். ஓகே, போன செர்மன் சொன்னாங்க, நீங்க வந்து இங்கிலீஷா பேசுறீங்க, கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க. ஓகே தானே உங்களுக்கு? இந்த தமிழ் புரியுதானே உங்களுக்கு? இங்கிலீஷ் பேசுறவங்க கேன் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, எஸ். ஸோ இந்த விபச்சாரி விட்டுட்டு ஓடி போயிருக்கான். தேவன் என்ன சொல்றாரு? மறுபடியும் அவளை போயிட்டு கூட்டிட்டு வா. இவரும் போறாரு, மறுபடியும் கூட்டிட்டு மறுபடியும் வந்து இஸ் லிவிங் வித் ஹர். ஸோ அதுதான் வந்து அந்த ஹோசியாவோட ப்ராஃபட்டோட ஸ்டோரி. அந்த ஸ்டோரி மூலியமா தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ஒரு சொல்ல வருகிறார். என்னன்னா, தேவன் எத்தனை தடவை மறுபடியும் இஸ்ரேல் மக்களை வந்து சேவ் பண்ணிட்டு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க மறுபடியும் ஓடி போயிடுறாங்க. நானும் மறுபடியும் போயிட்டு கூட்டிட்டு வரேன், மறுபடியும் ஓடி போயிடுறாங்க. நல்ல ஒரு ஓசியத்துக்கு நல்ல ஒரு டாபிக். நீங்க போயிட்டு நல்லா லைன் பை லைனா படிச்சீங்கன்னாக்கா கதை எப்படிதான் தெரியும். நல்லா சுவாரஸ்யமா இருக்காங்க. அப்போ வீட்டில் போய் படிங்க. ஸோ பாயிண்ட் என்னன்னா, ப்ராப்ளம் என்னன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு விஷயம் செய்யறாங்க, பலி செலுத்துறாங்க. என்ன சொல்றது, ரிலீஜியஸா இருக்காங்க, சில கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அன்காட்லியும் இருக்காங்க, அடால்ட்ரியும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. எப்படி? தேவனுக்காகவும் நிற்கிறாங்க, அட் த சேம் டைம் வேற காரியமும் செய்யறாங்க. ஆனா ரிலிஜன் வந்துட்டா ரிலீஜியஸா இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் வேற காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. They are practicing ungodly things at the same time trying to please God. தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஆத்துல ஒரு கால், சேத்துலயும் ஒரு கால். என்ன ஆகும்? கன்ஃபார்ம் விழுந்துடும். எதுல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து ரெண்டு காலையும் வைக்கணும். நம்ம மாதிரி தான். சேத்துல டக்குன்னு பூந்துட்டோம்னாக்கா ரெண்டு காலையும் சேத்துலயே வச்சிருக்கணும். நம்ம வழியா இல்ல ஆத்துல வைக்கணும்னா ரெண்டு காலையும் வைக்கணும். இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுட்டு அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பாயிண்ட் என்ன, தேவன் ஹோசியா ப்ராஃபட்டை வச்சு ஒரு காரியத்தை வந்து அவன்கிட்ட சொல்லணும்னு அவர் பேசுறாரு. Let's read to Hosea chapter 4 verse 1. ஹோசியா 4ஆம் அதிகாரம் வசனம் 1. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்ன என்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. அதே மாதிரி தான் வசனம் வருது. There is no truth, உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. மறுபடியும் சொல்லுங்க. உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் அறவே இல்லை.
இதான் 3 பாயிண்ட். God says to the children of Israel, you have no truth. ஓகே, ஏன்னா தேவன் வந்து ஒரு நம்மளை எப்படி பார்க்குறாரு? He knows everything. நம்ம என்ன யோசிக்கிறோம், எப்படி செய்கிறோம், நம்ம என்ன அந்த எந்த செகண்ட்ல என்ன யோசிப்போம்னு அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம எப்படி இருப்போம்? Sometimes we try to be, God, I'm trying to love you. So அந்த மக்கள் அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தாங்க. So let's go next. God says, I desire mercy. Okay, God desires mercy. As we read in Hosea 6:6, என்ன சொல்லுதுன்னா, the first part, இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றேன், not sacrifice. So முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, what is sacrifice? The next one is what is mercy. இந்த sacrifice-னா என்ன, இந்த mercy-னா என்ன? So in today's world, இப்போ நம்ம இருக்கிற வேர்ல்ட்ல வந்து இந்த வேர்ல்டு வந்து வேற வேர்ல்டு. இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்ன இப்போ வந்து நம்ம என்ன sacrifice பண்றோம்? நீங்க ஒருமே sacrifice பண்ணீங்கன்னா formula. Okay, maybe we sacrifice giving 1/10 to God. அது பேர் sacrifice தானே? ஆமா இல்லையா? 100 வெள்ளி இருக்கு, 10 வெள்ளி எடுத்து கொடுக்கணுமா? சரி, sacrifice பண்றேன், ஆண்டவருக்கு sacrifice பண்றேன். ரெண்டாவது வந்து மேபி 2 hour இல்ல 2.5 hour ஒரு நாளைக்கு ப்ரே பண்ணணும். God, I'm making a sacrifice. I'm going to sacrifice my day to pray. Maybe இல்ல fasting. ஆண்டவரே, உங்களுக்காக வேண்டி நான் sacrifice பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? I'm going to fast. Okay, I'm going to fast. Maybe one day நான் தாக்க முடியாது. ஆமா வர ரைட். ஒன் டே ஃபாஸ்ட் பண்ணிடலாமா? முடியாது. ஹாஃப் டே மேபி ஓகே. ஹாஃப் டே மேபி sacrifice பண்றேன். I'm trying to sacrifice half day to fast. But God says they mean nothing if our hearts are not right. அது வந்து we have to put a question mark in ourselves. நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், நான் தேவன் எப்படி ஜெபிப்பேன்னா, ஆண்டவரே உங்கள் வசனத்தை பேசணும்னா எனக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கொடுங்க. எப்போல்லாம் நான் இப்படி ஜெபிக்கிறேனோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் கொடுப்பேன். அது யான்னு தெரியல, நான் கொஞ்சம் ரிவர்ஸ் சைக்காலஜியாக ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன். But it is a blessing word. But God says, look to yourself. You are trying to give sacrifice, yes. Okay? But ask your heart, are you right? Have you made your heart right with me before all the sacrifice? In the பள்ளிகள் சொல்ல முடியாது, இந்த என்ன சொல்றது, higher தெரியாது உங்களுக்கு, sacrifice. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு வைஃப் ஹஸ்பண்ட்காக வேண்டி எப்படி sacrifice பண்ணுவாங்க தெரியாதா? வைஃப்லாம் வந்து ஹஸ்பண்ட் sacrifice பண்ண மாட்டீங்களா? வாட் a pity. ஹஸ்பண்ட் வைஃபை வந்து எப்படி sacrifice பண்ணுவீங்க? வைஃபை sacrifice பண்ணிக்கிறது, வைஃப்க்கு வேண்டி என்னத்தான் sacrifice பண்ணுவீங்க? டைம். எஸ், வெரி குட் அக்கா, நல்லா சொல்றேன். டைம். நம்ம சமயம் ரொம்ப பிஸியா இருப்போம், ஆனா இன்னைக்கு 7 மணி எப்படியாச்சும் வீட்டுக்கு வந்துடணும், வைஃபை கூட்டிட்டு ஒரு டின்னர் சாப்பிட போனோம், sacrifice. ஆனா ஸ்டில் வந்து வேலை இருக்கும், அந்த வேலையெல்லாம் சைட்ல எடுத்து வச்சுட்டு பரவாயில்ல, வைஃப்காக வேண்டி வைஃப் சந்தோஷமா இருக்கணும்ல, ஸோ sacrifice பண்றோம். That kind of sacrifice, if I do a sacrifice, if my heart is not right,
என் ஒய்ஃப் கூட சண்டை, பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு சாக்ரிஃபைஸ். சரி போனால் போகுது, ஒரு அவரை ஒதுக்குவோம். டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? அதுதான் டிஃப்ரென்ஸ். சரி, சாக்ரிஃபைஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்தது பார்ப்போம். mercy, இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்றது. வாட் இஸ் திஸ் இரக்கம்? வாட் இஸ் திஸ் mercy? mercy is about kindness, forgiveness, compassion. ஒரு ஆள் மேல நம்ம இரக்கத்தை காமிக்கணும். தப்பா பேசிட்டோம்னாக்கா மன்னிப்பு கேட்கணும். ஒரு ஆள் வந்து உடம்பு முடியலன்னா என்ன சொல்லணும்? எப்போ போய் சேர போறீங்க அப்படின்னு கேட்குமா? அதுக்கு பேர் இருக்கமா? ஓ இந்த மாதிரினாக்கா இன்னொரு 5 வருஷம் தான், அதுக்கப்புறம் போய் சேர்ந்துருவீங்க. சில டாக்டர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் தான். ஐ திங்க் திஸ் ஒன் கேனாட். அது 1 year கன்ஃபார்ம் ஒன் கேஸ். அதுக்கு பேர் இருக்கமா? இல்லை. எப்படி பேசுறோம்? God will heal you. Don't worry, keep praying. We pray for you. God will heal you. தேவன் உங்களை குணப்படுத்துவார். அதுதான் இரக்கம். Alright? God says, I desire mercy. I want all of us to have mercy. அதுதான் சொல்ல வர. ஓகே, ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் வசனம் 6 லிருந்து 8 வரை. மீகா 6ஆம் அதிகாரம் 6 to 8. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகனப்படிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தேவன் நம்மள்ட்ட வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆயிரக்கான 1000 பலிகளை வந்து நம்ம செலுத்துமா? இல்லை. இப்போ நாம் இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ஸ்டீல் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. they try to sacrifice. இதை செஞ்சாதான் இது கிடைக்கும். ஒரு 100 படி மேலே ஏறிட்டு வந்தாதான் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா? இல்லை. அவங்களோட நம்பிக்கை அந்த மாதிரி. their belief is, ஒரு விஷயத்த நான் பண்ணி கொடுத்தாக்கா தேவன் வந்து எனக்கு வந்து இது செஞ்சிருப்பாரு. அது வந்து அவங்களோட பிலீஃப். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? I am not looking into for you to give sacrifice. I want everybody to have mercy. தேவன் நம்மள்ட்ட வந்து எப்படி இரக்கமா நம்மளை வந்து மீட்டு எடுத்தாரோ அதே இரக்கம் நம்ம வந்து மற்றவங்க மேல இரக்கமா இருக்கணும்னு சொல்றாரு. அதுதான் விஷயம். How God actually by mercifully He obtained us or He saved us from sin. He wants us to have mercy on one another, love one another and have mercy one another. Okay, next. God values how we treat people more than the rituals we perform. For example, நான் வந்து சண்டே வந்து சர்ச்சுக்கு வரேன். ஒரு அவராக கிட்டார் கலந்தேன், பாட்டு பாடுறேன், தேவனை வர்ஷிப் பண்றேன், தேவனோட வசனத்தை தான் கேட்கிறேன். After finish all this, if I do this as சம்பிரதாயம், you know what சம்பிரதாயம்? ஒரு சம்பிரதாயமா நான் செஞ்சாக்கா that's not right before God. God wants a heart of worship, just not your worship, just not my worship. நம்ம worship பண்றது வந்து we have to give it by our full strength, our soul and our mind.
Okay, and God values how we treat people, to have mercy. Okay, நம்ம rituals perform பண்றோம். Now we are not here to perform rituals. But God says, I'm not looking at all that. Alright? But I'm looking at how I value, or God values how we treat one another. Alright, let's turn to Matthew chapter 9 verse 13. மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 13. பழி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். Amen. இது யார் பேசுறது? இயேசு பேசுறாரு. மறுபடியும் அதே வார்த்தை தான் வருது. இங்க ஓசியால பேசப்பட்டது, மறுபடியும் இயேசுவே சொல்றாரு. Two things are equal. The same thing God spoke to the people of Israel, the same thing that He's speaking here. I desire mercy, not your sacrifice. Today, sometimes, maybe some of you, or maybe myself, God wanted to remind. Sometimes we think, "Yo, God, I'm sacrificing you. I'm sacrificing this thing for you. I'm sacrificing my time for you. I'm sacrificing my work for you. I'm sacrificing my money for you." God said, change that thinking. I am not looking at your sacrifice. I desire mercy. For I did not come to call the righteous, but sinners to repentance. Amen. நம்மளோட நீதியை நிமித்தம் we are not saved. நம்மளோட நீதியை நிமித்தம் நம்ம வந்து ரட்சிக்கப்படல. If God wanted to save us because we need to be righteous, then He want to save us, then nobody would have been saved. எதனால தேவன் வந்து நம்மளை ரட்சித்தாரு? நம்ம வந்து நீதியா இருக்கனால இல்லை. இயேசு நீதியா இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டிக்கெட். அவர் போற பஸ்ல நம்மளுக்கு ஒரு சீட் இருக்கு. அதுதான் நம்மளோட விசுவாசம். நம்ம வந்து ரொம்ப ஒழுங்கா இருக்கும், நம்ம வந்து ரைச்சஸ் நீதியா இருக்கும், அதனால வந்து நான் தேவன் நம்மளை ரட்சிக்கல. அப்படி ரட்சிக்கப்படணும்னாக்கா யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. ஆமாவா இல்லையா? நம்மளாம் நல்லவங்க தானே? சிஸ்டர் சிரிக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்களா? இல்ல, நம்மக்குள்ளேயே கேட்டுக்கணும். நம்மளே சொல்லுவோம் போல இருக்கு, நான் நல்லவன். எத்தனை வாட்டி நான் நல்லவன் 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 சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேல, பிகாஸ் we are human beings, okay, 99% நல்லவனா யாரும் சொன்னாங்க? நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காது. 99% நல்லவனா இரு, ஆனா 1% கொஞ்சம் கிட்டவனா இரு. இல்லைன்னா எல்லாரும் தலை மேல ஏறி போயிடுவாங்க. யாரும் எங்கேயோ சொல்லுது. Okay, but God says here, God desires mercy. என்ன மாதிரி ஒரு இரக்கம்? God values how we treat people. எப்படி தேவன் நம்மளை ட்ரீட் பண்றாரோ நம்ம மற்றவங்களை ட்ரீட் பண்ணணும். Okay, next. சரி, இந்த இரக்கத்தை வந்து எப்படி நடைமுறை வாழ்க்கையில வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றது? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சம்டைம்ஸ். இருக்கம்னு சொல்லிட்டு போயிடுவோம். Okay, but how do we put this mercy in action? Number one, we have to forgive. If you have anything against your brother or your sister, you have to forgive. மன்னிக்கணும். பிரதர் வந்து எதிராக பேசிட்டுமா, என்ன மன்னிச்சிருங்க. You have to forgive. சண்டை போடுங்க, ஆனா மன்னிப்போம் கேட்கணும். அதுதான் first action of mercy. ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? பாருங்க, வெரி ஹார்டா ரைட் சிரிக்கிறது. வெரி ஹார்ட். Number 2, help those in need. தேவையா இருக்கிற ஆளுங்க வந்து நம்ம
உதவி செய்யணும், இரக்கமா இருக்கணும். சத்துல தேவனே உங்களை வந்து ஒரு ஆள் வந்து உங்களுக்கு அனுப்புவார், இவங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு அனுப்புவார். நம்பர் 3, be kind. ஸோ நான் வந்து அனுப்பிட்டேன், forgive very சுசா, ஹெல்ப் ஓகேலாம் ஓகே, யாராச்சும் தேவையா வந்தாக்கா நம்மகிட்ட இருக்கிறது மேபி we can help lah. மூணாவது be kind when it's hard. நார்மலாக be kind சொல்ல, be kind when it's hard to be kind. இப்போ வந்து ஒரு பிரதர் மேல சண்டை போட்டாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கு சொன்னேன், என் பிள்ளைங்களே எடுத்துவோம், பெரியவன் சின்னவனோட சண்டை போடாச்சு, யூ ஸ்டூபிட் ஐ ஸ்டூபிட் சண்டை. ஒரு சின்னதா ஒரு ஸ்டூபிட்டால வந்து ஒரு சண்டை, எப்படி அந்த சண்டை எதனால வந்துச்சுன்னு கூட தெரியாது, சண்டை எப்படி வரணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு காஃபியை கொட்டியிருப்பாரு, அதனால பெரியவர் ஸ்டூபிட்டா காஃபி அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அதனால ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். பட் வார்த்தை be kind when a person does something. Sometimes we get angry, நம்மளுக்கு கோபமா வரும், ஆனா அது அன்பா எடுத்து சொல்லணும். be kind in our words. அது தப்பாவே இருக்கிறோம் பரவாயில்ல, ஆனா எடுத்து சொல்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கைண்டா சொல்லணும். ஓகே, இதுதான் அந்த 3 விஷயம். Let's turn to Zechariah 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வந்து 10ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளையும், பரதேசிகளையும், சிறுமியானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். Amen. வசனம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ரொம்ப சிம்பிள். Execute true justice, show mercy and compassion. நான் வந்து தேவனோட வார்த்தையை வந்து வார்த்தை ஒண்டி தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். Have mercy or show mercy and compassion everyone to his brother. பிரதர் ஒட்டி போட்டிருக்கு, பிரதர் சிஸ்டர்லாம் காமிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. No, brother is a person who is beside you. Alright, a person that you know, the person that you love. Okay, so you have to show mercy. Do not oppress the widow or the fatherless. Sometimes வந்து widow fatherless என்ன புரியுதுனாக்கா தனியா இருக்கிறவங்க. Okay, sometimes they don't have a support, maybe financial support இருக்கலாம், எல்லாம் இருந்து போயிட்டு ஒரு மனுஷனா கூட இருக்கலாம். fatherlessனாக்கா maybe parents கூடயும் இருக்காது. Example, the alien or the poor. ஏலியன் சொன்ன கையில ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்காரு, அவன் கேட்டாலும் கேட்பான், அச்சா ஏலியன் மீன்ஸ் அவுட் ஆஃப் ஸ்பேஸ்ல இருந்து வர்ற ஏலியன்லையும் நான் வந்து கைண்டா இருக்கணுமா இல்ல மெர்சி காமிக்கணுமா? அந்த ஏலியன்னாக்கா நம்மளுக்கு தெரியாத ஆளுங்க, அவுட் ஆஃப் ஸ்பேஸ்ல இருந்து வந்த ஏலியன் கிடையாது. ஓகே, ஏலியன் ஆர் பீப்பிள் who you do not know. That means the person is alien lah. முன்னே தெரியாத ஒரு ஆளை கூடிய வந்து இரக்கம் காமிக்கணும். Let none of you plan evil. நம்ம மனசு சுத்தமா இருக்கும். இரக்கமா ஒரு காரியத்தை செய்யும் போது எதிர்பார்ப்போடு செய்யக்கூடாது. எக்ஸாம்பிள், இப்போ வந்து வெளியே ஒரு ஆள் வந்து மேபி சுசாவா இருக்காங்க, வாழ்க்கை ரொம்ப சுசாவா போயிட்டு இருக்கு, சுசானா கஷ்டமா போயிட்டு இருக்கு, நம்ம உதவி செய்யணும். நம்ம என்ன நோக்கத்துல உதவி செய்யறோம்? எப்படியாச்சும் இந்த ஆத்மாவும் சர்ச்சுக்கு இழுத்துட்டு வந்துடணும். பிளான் போடுற யாரு? நம்ம. ஓகே, அது ஈவலான பிளான் இல்லை, நல்ல பிளான் தான்.
ஆனா அது கூட நான் சொல்றேன், ஒரு பிளான். We have a motive. I am trying to help you because you must come to my church. வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நம்ம சர்ச்சுக்கு வராங்களோ இல்லை தேவன் யார் மூலியமா பேசுறாங்களோ, அவங்க எங்க ஆராய்ச்சி போறாங்களோ, அதுதான் நம்மளோட பிளான் கிடையாது. நம்மளே ஒரு பிளான் போட்டுட்டு நம்ம இழுத்து நம்ம உட்கார வைக்க முடியாது. ஸோ லெட்ஸ் நாட் டூ எனி அதர் பிளான்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது we must not think of anything that in written that we want to get. Okay, இது செஞ்சோம்னா இது கிடைக்கும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணா நம்ம பிளான் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் அந்த வசனம், அடுத்த வசனம் சொல்லுது first have mercy ன்னு சொல்லுது. Number 2, knowledge of God. God says I desire, first என்ன சொல்றது, I desire mercy, இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, என்னத்தை விரும்புறாரு, knowledge of God, தேவனை அறிகிற அறிவு. Okay, the knowledge of God. In the knowledge of God, what is this knowledge of God? கடவுள் இருக்காரு, ஆமீன், அதான் தேவனோட knowledge of God. எங்க இருக்காரு, அவர் எங்கேயோ இருப்பாரு பிரதர், அவர் இங்கே இருப்பாரு, அங்க இருப்பாரு, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருப்பாரு. அதுதான் தேவனோட அறிவா? இல்லை. வேற knowledge of God meaning individually we need to know who's God. Individual na நான் தேவனை one to one தேவனை பற்றி I need to know about God. Knowledge about of God means knowing God personally. Personally நம்ம தேவன் யாருன்னு தெரியும். Because எத்தனை பேர் தேவன் இருக்கிறார் நம்பிங்க? ரெண்டு கையில தேவன் இருக்கிற நம்புறீங்களா இல்லையா? நம்ம அது மாதிரி பேசிருக்கீங்க. ஆமென். தேவன் இருக்கிறார். ஆமென். தேவன் இருக்கிறாரு நம்புறோம். அதுதான் தேவனோட அறிவா? ஐ மீன் தேவனை பற்றிக்கிற அறிவா? இல்ல. Knowledge of God means I need to know who is God for me. தேவன் நம்மளுக்காக என்ன செஞ்சாரு, தேவன் நம்மளை எப்படி மீட்டு எடுத்தாரு, ஒவ்வொரு நாளும் எப்படி நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. The knowledge of God. Okay, and plus the relationship with God through prayer and the word of God. Okay, so I tend to try to understand what God trying to say day by day. தேவனோட வார்த்தை வருது, அந்த வார்த்தையை கொண்டு நான் விசுவாசிக்கிறேன், அதை கேட்டு நான் நடந்துக்கிறேன். அது knowledge. So let's turn to Jeremiah chapter 9 verses 23 to 24. Jeremiah 9 அதிகாரம் வசனம் 23 இருந்து 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நித்தியத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவர்களின் மேல் பிரியமாய் இருக்கிறவன் என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. God says, let not the wise man glory in his wisdom. எனக்கு நிறைய ஞானம் இருக்கு, நான் ரொம்ப என் ஞானத்தின் நிமித்த நான் பேசுவேன், அதை பத்தி போஸ்ட் பண்ணாது. Let not the mighty man glory in his might. நான் ரொம்ப பலசாலி, அதை நிமித்தம் ரொம்ப போஸ்ட் பண்ணாது. Let the rich man glory in his riches. எனக்கு ரொம்ப பணம் இருக்கு, அதனால நான் போஸ்ட் பண்றேன், 10 காடி வாங்குறேன், 5 வீடு வாங்குறேன், அதை பத்தி போஸ்ட் பண்ணாது. அப்படி நீ போஸ்ட் பண்றதா இருந்தா தேவனோட ஞானத்துல, I mean you can boast about that I am
I have the knowledge of God. தேவன் எனக்கு இதா செஞ்சாரு. I mean, this is what God did in my life. You boast like that. Okay, you boast about the knowledge of God, which means you tell to each one another, God has done this for me. God has provided me. God has, so you are giving all the glory and praises to God. Okay, once you start doing that, the knowledge of God follows you, because in all circumstances you are giving the praise to God. Let's go next. So in today's world, okay, we saw about என்ன பார்த்தோம்? இரக்கம் பார்த்தோம். God prefers இரக்கம். God prefers the knowledge of God. These two things. Okay? Sometimes when we put it into practice, I know you all seen the photo there, you know. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா ஒரு போட்டோ போட்டாங்க. We don't have relationships with one another sometimes. Okay? Maybe நம்ம ஜெனரேஷன் ஸ்டில் ஓகே. இப்போ வர்ற ஜெனரேஷன் வந்து எப்படி வந்து ஒருத்தர் பேசிக்கிறாங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில கடைக்கு போனாக்கா என்ன நம்ம பார்க்குறது? ஃபோனை தான் பார்க்குறது. ஆமாம் இல்லையா? சந்திர ஒரு ஃபேமிலி சாப்பிட வருவாங்க, நம்ம பார்க்குற விஷயம் என்னது? எல்லாம் ஃபோனில் தான் இருப்பாங்க. ஒரு கம்யூனிகேஷனும் இருக்காது. சாப்பாடோண்டி வரும், எல்லா இடத்துக்கும் சாப்பிடுவாங்க, ஃபோனை தான் பார்த்துட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று. ஓகே, த ரிலேஷன்ஷிப் analogy, empty words. There is, when you talk about mercy, it comes with action. But nowadays, very less action. அதுதான் தேவன் உணர்த்துற ஒரு காரியம். நம்ம ஆக்ஷனே பண்றது இல்லையே. நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்? ஃபோன் மேல தான் கண்ணு போயிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு பேசுறதே இல்லை. அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிறது? You agree with me? How to show mercy? Cannot show mercy. Sometimes empty words. சைலண்டாகவே போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை. ஒரு ஹஸ்பண்ட் கேட்டாக்கா கடைசியா ஒய்ஃப் எப்போ பேசுறீங்க? நினைக்கிறேன் ஒரு 2 நாள் வந்து பேசியிருப்பேன். நீங்கள் ரொம்ப பிஸி. You know? And true connection. God wants to walk with us, not just visited on Sundays. சண்டே ஆலயத்துக்கு வரோம், தேவனை பார்க்குறோம், ஒரு அட்டெண்டன்ஸை போடுறோம், வீட்டுக்கு கிளம்பிடுறோம். ஓகே, சம்டைம்ஸ் இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆமாம் இல்லையா? உங்கள் வாழ்க்கை எப்போ போயிட்டு இருக்குன்னு தெரியல, ஆனால் என் வாழ்க்கையை சம்டைம்ஸ் இப்படி தான் போயிட்டு இருக்கும். வீட்டுக்கு போனோமா, ஃபோனை பார்த்தோமா, சாப்பிட்டுமா, வெளியே போவோமா. நேற்று காடி எதிர ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துருந்தோம். வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் சேர்ந்துருவாச்சு. திடீர்னு ஜாம். பின்னால் பார்த்தாக்கா ஒரு ஆள் ஃபோனில், சைடில் பார்த்தாக்கா ஒரு ஆள் ஃபோனில். ஒரு மனுஷன் மெது ஜாமில் மாட்டி வந்துட்டு இருக்கானே. ஃபோன் அடிச்சு போட்டு சொன்னாக்கா, ஜாம் என்னடா பண்ணுறது? ஃபோன் கொஞ்சம் பார்க்கலாமே. எக்ஸாம்பிள் சொல்லு, தப்புன்னு சொல்ல கிடையாது, செய்யுங்க. ஆனால் sometimes we do not know how the other person beside us feel. ஆமாம் இல்லையா? இப்போ வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு இப்போ பின்னால் போகிறோம், கலகலப்பாக இருக்கு இல்லையா? பேசி ஏன்னா சேர் டேபிள் சேர் இல்லையே, பின்னால் டேபிள் சேர் இருந்திருந்தா ஃபோன் இருக்குதா? கன்ஃபார்ம். அப்புறம் எப்படி நம்ம வந்து mercy, ஒரு இறுக்கம், ஒரு அன்பு உண்மை இருக்காது. சில பேர் சிரிக்கிறீங்க, நான் ரொம்ப என்னது ஆக்சுவலான விஷயம் தான் பேசுவேன். பிகாஸ் this is how the world is going. இன்னொரு 10 வருஷத்துல நினைக்கிறேன் நம்மளாம் ஆலயத்துக்கே வர வேணாம் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஓய்ச்சுவாலாம் வந்து என்னது மாஸ்டர் நம்ம முன்னிக்கே நிற்கிற மாதிரி
ஒரு ஹோலோகிராம் தான் சொல்லுவாங்க. ஹோலோகிராமா நின்று மேபி இட் குட் ஹேப்பன். We won't have connection between one another. அப்புறம் தேவனோட எப்படி connection? Knowing the word of God. or தேவனை அறிகிற அறிவு எப்படி வரும்? நம்ம தான் எல்லாமே போன போது எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் ஆகிடுமே. So these two things sometimes what God put in my heart to even share. God is talking to me and also talking to everyone. First to reflect. So இனிமேல ஃபேமிலியோட வெளியே சாப்பிட போனீங்கன்னா, ஃபோன் வெளியே வந்துச்சுன்னா என்ன சொல்ற நீங்க? God doesn't like all this, God wants us to have connection with everybody and with God. So பக்கத்துல ஒரு ஃபோன் வெளியே வந்துச்சுன்னா please shut it down. நம்ம ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நீ ஒன்னே இருக்கும்போது செய். ஏன்னா யாருமே பேசுறது இல்லையே, ஃபோன்லயாச்சும் பேசுவோம் பரவாயில்ல. மற்றவங்க கூட இருந்தாக்கா we have to share one another. எங்க அம்மா கூட சிரிக்கிறேன், ஏன்னா நம்மளே ஃப்ரைடே வீட்டுக்கு போவேன். எங்க அம்மாவை வந்து ஏன்னா ஃபோன் அவங்களே மதிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு கூடிய போன் மாதிரி இருப்பாங்க. அப்புறம் நம்மளாம் ஏமாத்துறோம், ஆமா இல்லையா? இப்போ வந்து டிக்டாக் வீடியோஸ் கான்டென்ட், போன் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? போன் எதுக்கு கண்டுபிடிச்சானோ அந்த ஆள் மட்டும் கிடைச்சான். அவன் நல்ல ஒரு விஷயத்தான் கண்டுபிடிச்சிருக்கான். எப்படின்னாக்கா தூரமா இருக்கிற ஆளுங்க எப்படி கம்யூனிகேட் பண்றது, ஒரு தகவல் எப்படி சொல்றது, அதுதான் போனை கண்டுபிடிச்சது. இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி என்னாச்சு? இப்ப கம்யூனிகேட் பண்றதுக்காக போன் வைக்கிறாங்க. போன்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன்னா, எத்தனை பெர்சன்டேஜ் கால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து சோஷியல் மீடியா, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நீங்க வந்து வேற காரியத்துக்கு என்ன கேம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க சும்மா போய் தட்டி பாருங்க. தட்டி வேணாம் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை நீங்களே உங்க போனை பாருங்க, நான் உங்க போனை பார்க்கறது இல்லை. அதுல என்ன ஒரு விஷயம்னா, சம்டைம்ஸ் வந்து என் கால் நான் என்னோட ஸ்வீட் less than 5% used for calls. அப்போ பார்க்கலாம். அப்புறம் 95% என்ன பண்ணிட்டு இருந்தேன்? போடுது யூடியூப், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் எதுக்கும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் கம்யூனிகேட் பண்றோம். ஒரு ஆள் விழுந்துட்டு இருந்தா கூட என் டாக்டர் மெசேஜ் பண்ணது தெரிஞ்சு நான் முன்னுக்கு தான் உட்காந்துருக்கேன். Can you see this? I think it's nice. Can you buy for me these things? அப்படி டெக்னாலஜி படிப்படியா முன்னேறி போயிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் செஞ்சாக்கா தப்பு செஞ்சிட்டா கூடிய சாரி எப்படி வருது? வாட்ஸ்அப்ல வருது சாரி. So in the relationship வந்து sometimes we have to come out of it. நான் வந்து வெளியாட்டு பேசுறேன். I mean நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே sometimes be bold to talk it out. Call is nothing better than talking straight face to face. It feels better. And appreciate one another. When they are there, don't pretend they are not there. Truly. Okay, so same thing, God is talking to us. The connection that we have with God and the connection we have with people. எப்படி போசியா பாய்ச்சி தேவன் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரோ, நம்மளை பாய்ச்சி ஒரு விஷயத்த தேவன் பேசிட்டு இருக்காரு. கனெக்ஷனை செக் பண்ணுங்க. தேவனுக்கும் நம்மளுக்கும் வேற ஆளுக்கும் fix that connection. When we have a strong connection with God, then God is saying, show the same thing with others.
Don't sit down and scroll your phone. Okay, next. Modern application, living through worship. Alright? There are 4 things. Number 1, we don't need to go one by one, but if you want to read it through, you can read it through. 1 Samuel chapter 15 verses 22. It says, to obey is better than sacrifice, and to heed is better than the fat of the rams. Okay? God says is to obey is better than sacrifice. You obey also enough already. Okay? You don't need to go and, fast 40 days, kneel down for 2 hours. No need to sacrifice. Obey is more important. Okay? Don't need to talk back lah. Okay? மறுபடியும் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுவோம், மறுபடியும் திருப்பி அதே கேட்குது. ஏன் இப்படி just obey lah. Number 2, show mercy. அதை நம்ம பார்த்துட்டோம். Know God personally. அதையும் நம்ம பார்த்துட்டோம். Live true worship. எதுக்கு வரோம், எதுக்கு தேவனை ஆராதிக்கிறோம்? Let us put it right before God. அப்படி சரியில்லை ஆண்டவரே, நான் சரியில்லை ஆண்டவரே, ஆனால் ஸ்டீல் உங்களை ஆராதிக்கிறேன். ஓகே, நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கும் தேவன்கிட்ட. Next. So there are 3 things. Number 1 is mercy. Have mercy. Number 2 is relationship with one another and also with God, knowledge of God and also relationship with one another. Number 3 is the transformation. God wants our heart transformed. அதனால பாருங்க, ஒரு ஜிப் போட்டு ஒரு ஹார்ட்டை திறக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? We need to transform ourselves sometimes. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குனாக்கா சம்டைம்ஸ் ரொம்ப டைம் டேபிள் மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, சம்டைம்ஸ் எனக்கு டைம் டேபிளாக போயிட்டு இருக்கும். சண்டே வந்து ஆராதனை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்புறம் டேப்பா பண்ணிட்டு நாளைக்கு காலையில் 5:30 மணி எந்திரிச்சிட்டு 5:30 மணி இல்லை 4 மணி எந்திரிச்சிட்டு 5:30 மணி கேளுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு மறுபடியும் 7 மணி 8 மணி வீட்டுக்கு வந்துட்டு வாழ்க்கை வந்து ரூட்டீனாகவே சம்டைம்ஸ் போயிட்டு இருக்கும். Sometimes we need to stop and we need to transform our hearts. Come out from your routine. Talk to one another, love one another, show mercy, have knowledge of God. So இதுதான் வந்து தேவன் வந்து இன்னைக்கு காலையில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. Last but not least, I wanted to share this story lah. Once upon a time, ஒரு தகப்பன் வந்து அவங்களோட டாட்டர் வந்து கிராஜுவேட் ஆயிட்டாங்க. ஒரு ஃபாதர் வந்து டாட்டர் கிராஜுவேட் ஆனாக்கா என்ன செய்வாங்க? கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆமா இல்லையா? ஒரு பழைய காடி கொடுத்தாரு. நீங்க கிராஜுவேட் ஆனாக்கா உங்க ஃபாதர் வந்து பழைய காடி கொடுத்தாக்கா என்ன ஆவீங்க? இது ஒரு டப்பா காடி. No, I need brand new car. ஆமா இல்லையா? சில பேர் இதே போதும் அப்படின்னு ஓட்டுவாங்க. மாமா இதே பெரிய விஷயம் இதுல ஓட்டு. So this girl வந்து she took the car but she was not happy. So father சொன்னாங்க, சரி பரவாயில்லையா? the daughter said to the father, என்ன இந்த காடி வந்து இப்படி இருக்கு, ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு காடி எனக்கு கொடுக்குறீங்க. அதை பார்த்து சொன்னாரு, வேல்யூ தானே, சரி செக் பண்ணி பாரு வேல்யூ எவ்வளோன்னு. ஸோ டாக்டர் வந்து எடுத்துட்டு என்னது யூஸ் கார் போயிடுச்சான். யூஸ் கார் போய் கேட்டதில் இது 1000 வெள்ளி அப்படின்னு சொன்னாங்க. யூஸ் கார் சொன்னாங்க. அப்போ மறுபடியும் ஃபாதர்கிட்ட வந்து செஞ்சுன்னா யூஸ் கார் எடுத்துகிட்டு போனேன், 1000 வெள்ளி தான் கொடுக்குறான் இந்த காடிக்கு. இது ஒரு காடி. சரி அப்படியா, நீ வந்து இந்த காடாயில் இருக்குல்ல காடி அப்படி விற்கிற மாதிரி அங்கே போய் கேட்டது. அங்கே போய் கேட்டதுக்கு அங்கே ஒரு 5000 கொடுக்குறாங்க. இங்கே 1000, அங்கே
5,000. அப்புறம் வந்து ஃபாதர் சொன்னா இங்கே கொஞ்சம் கூடியே தான் கொடுக்குறாங்க, அப்படியே காடியை வந்து எடுத்துக்கிறாங்க, காடியை பண்ணி 5,000 தான் எடுக்கிறாங்க. ஆமாம்மா, சரி. இங்கே ஒரு கிளப் இருக்கும், இந்த கிளப் பழைய ஒரு டீம் மாதிரி. ஓகே, இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நீ இந்த காடியை போய் காமி. அப்புறம் வந்து போய் காமிச்சிட்டான். இந்த காடியை பார்த்த கையோட அவங்கெல்லாம் வந்து வா, இது வந்து 1930 மாடல், இந்த மாடல் வந்து இனிமேல தேடினாலும் கிடைக்காது, இது ஒரு ஆன்டிக் பீஸ், இது வந்து அப்படியே பீட் பண்ணி 1 மில்லியன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1 மில்லியன் 1000 ஆரம்பிச்சு 5,000 போய் 1 மில்லியனுக்கு போயிடுச்சு. ஸோ sometimes what God taught me through this word, we as human beings sometimes we are not valued at some places, but for God we are priceless. You know, like that. You know, the people who offered 1 million. God says, everybody, each and of everybody, God sees you as $1 million. You know, that is why keep coming back for us to remember who we are. Sometimes we feel very, unappreciated. நம்மளுக்கு வந்து 1 cent மதிக்க மாட்டேங்கிறாங்க, 2 cent மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, நீ அங்கெல்லாம் போற, அதனால தான் உனக்கு மதிப்பு அவ்வளோ. ஏன்ட்ட வந்தா priceless. Amen. That is the knowledge of God that we get if we go back to God. Amen. அப்படியே தலைவணங்கி ஜெபம் செய்வோம். Lord, thank you for speaking to us today morning, Lord Jesus. You taught us to be merciful, to have your knowledge, to have compassion to one another, to love one another, to show mercy to our fellow brothers and also sisters. Lord, we thank you for reminding us, Lord Jesus, for who we are. And in your sight, we are always priceless, Lord Jesus. We thank you for this word and thank you for speaking to us today morning. I give you all the glory and all the honor, Lord. In Jesus' most precious name we pray. Amen.